எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருந்தன்மையினாலே 490வது வார நலமான வாழ்வுக்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிவநேசம் தியானம் என்கின்ற சொல்லை சிந்திக்க. பொதுவாக தியானம் அப்படிங்கிற சொல்ல நம்ம கேட்ட உடனேயே நம்ம மனசுக்கு என்ன பதியும், நினைவுக்கு வரும் அப்படின்னா, ஏதோ தொலைக்காட்சிகளிலே அல்லது சில அபியாசங்கள், யோகாபியாசம் பண்ணுற இடங்களில் அசையாது அமர்ந்திருத்தல், மூச்சு பயிற்சி அளித்தல், அந்த மாதிரி கண்களை மூடி அமர்ந்திருத்தல் ஆலயத்தில், அந்த மாதிரி ஒரு சில செயல்களை தியானம் என்று நாம் கருதுகிறோம். இந்த தியானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 முக்கியமான அம்சங்களை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். சமையலை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன் பாத்திரம் அலம்புறதுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்க தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று கட் பண்ண தெரிஞ்சால் மாத்திரம்தான் சமையலுக்குள்ளே போக முடியும். இதெல்லாம் முன்னுதாரணம், அதெல்லாம் தெரிஞ்சாதானே அடுத்ததுக்கு போக முடியும். அந்த மாதிரி தியானம் அப்படிங்கிற சொல்ல நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா, 3 செயல் ஒரே செயலுக்குள்ள இருக்கு. ஒரே செயலுக்குள்ள 3 செயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்ம இப்போ ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கற்பனை செய்து கொள்வோம். அந்த ட்ரெயின்ல நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன போயிட்டே இருக்கு, அசைஞ்சுட்டே இருக்கு. அப்போ போயிட்டே இருக்கிற செயலை நம்ம உடம்பு செய்யுது. அதோடு மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கண்களால் எப்போ நம்ம ஸ்டாப் வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். அப்போ கண்கள் ஒரு செயலை செய்கிறது, மெய் அசைகிறதுங்கிற ஒரு செயலை செய்கிறது. இது ரெண்டுக்கும் நடுப்புற கண்டக்டர் நீ எங்கே போகணும், டிக்கெட்டை கொண்டா, காசை கொடு, சில்லறையை கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். இப்போ இந்த 3 விஷயத்தையும், இல்லை ஒரு செக்கர் வராரு, அதுக்கு நம்ம ஐடி கார்டு, ஆதார் கார்டை காமிக்கணும், நான் தான் என்னது தான். இப்போ ஒரே செயல், ட்ரெயின் போயிட்டே இருக்கு, நாம் உட்கார்ந்துட்டே இருக்கோம், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அந்த மாதிரி எப்படி ஒரு செயலுக்குள்ளேயே இன்னும் ஒரு செயல் ஒன்னோட ஒன்று பின்னிட்டு வருதோ, அதே மாதிரி தியானம் என்பது ஒரு செயல். தியாத்ரு அப்படிங்கிறது அந்த தியானிப்பவனை குறிக்கும். தியாத்ரு அப்படிங்கிற சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தியாத்ருன்னா தியானம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். தியானம் அப்படிங்கிறது ஒரு செயல். தியேயம் அப்படின்னா தியானிக்கப்படுகிற பொருள். தியேயம் இது எல்லாமே இந்த தியான்னு வர்றதுனால லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும், தியான தியாத்ரு தியேய ரூபாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அபியாசம் ஆனவா மாத்திரம்தான் அதை ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தியானம் செய்கிறவன் யாரு அப்படின்னா, அவரவர்கள். இப்போ நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா தியாத்ரு நான், நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்போ தியாத்ரு நீங்கள். யார் அதை செய்கிறார்களோ அவர்கள் தியானம். தியானம் செய்யப்படுகிற பொருள், நீங்கள் எதை தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் எனக்கு முனீஸ்வரனை ரொம்ப பிடிக்கும், அவரை தியானம் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் தாடி வச்சுருப்பார், மீசை வச்சுருப்பார், கையில் யோகநந்தம் வச்சுருப்பார், தலையில் ஜடாமுடி வச்சுருப்பார், காவி கட்டிருப்பார், பிரமாதமாக நெத்தியில் விபூதி பட்டை போட்டுருப்பார் அப்படின்னு சிற்பசாஸ்திரம் மிக அழகாக சொல்லும். சிற்பசாஸ்திரங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கலை, அதாவது ஆலயங்கள், இந்த ஆலயங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடிய தியானத்திற்கு உண்டான பண்பு. தியானம் என்று சொன்னால் ஒரு வடிவத்தை வரையறுப்பது என்பதாக சிற்பசாஸ்திரம் சொல்றது.
நம்ம சைவத்தை நோக்கி தான் இந்த தியானம்ங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்த சுற்றி ஏதோ ஒரு நாயன்மாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாயன்மார் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம முன்பின் பார்த்ததில்லை அவர்களை. மீசை வச்சிருப்பாரா, தாடி வச்சிருப்பாரா, ஆள் எப்படி இருப்பார், ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, சேப்பாக இருப்பாரா, கோவமாக இருப்பாரா, அன்பாக இருப்பாரா, இந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத பண்பு இதில் சுற்றின இருக்கிறவா எல்லாருக்குமே. இப்போ என்னென்னா சேக்கிழார் சொல்கிறத வச்சுட்டு இதில் 30 திருமேனி தீண்டுவார் அப்படின்னா அவர் கையில் ஞானத்தை உபதேசம் பண்ணுறவாளாகவும் கோயிலில் மணி அடிக்கிற பண்பு இருக்கிறதுனால கையில் ஒரு மணியை போட்டு 30 திருமேனி தீண்டுவார் அப்படின்னு கீழே எழுதியிருக்கிறதுனால நம்ம இவர்கள் இப்படி இருப்பார்கள். அவர்கள் தலையில் குடுமி வச்சிருப்பாரு, நெத்தியில் பட்டை போட்டிருப்பான், கழுத்தில் ருத்ராட்சம் மாட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய ஒரு குறியீடுகளை வரைந்து அல்லது வடிவமைத்து காட்டுகிற பண்பு. அதுதான் குருவம். தேயம், தியானிக்கப்படுகிற பொருள். தியானம்ங்கிறது என்ன? யாத்திருங்கிறது அதுல நாம தெளிவா இருக்கோம். தியானிக்கப்படுகிற பொருள் கோயில்களில் இருக்கக்கூடிய நீங்க எந்த சாமியை வேணாலும் எடுத்துக்கலாம். கோயில்களில் எல்லா கோயிலும், முனீஸ்வரன் கோயில் இருக்கு, மாரியாத்தா கோயில் இருக்கு, காளியாத்தா கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, விஷ்ணு கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, எவ்வளவு கோயில், திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. எல்லா சாமியும் நீங்க வச்சுக்கோங்க. எந்த உருவத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைத்து உருவங்களுமே தியானிக்கத்தக்கது. அப்ப தியானம் செய்கிற பொருள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தியானிப்பவன் நம்மள தெரியுது. இப்ப நான் இந்த பதத்துல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தியானம் என்பது என்ன அப்படின்னா, கோயில்களிலே நாம் பார்க்கின்ற கருங்கல்லிலோ இல்லை இந்த மாதிரி சுதை சிற்பங்களிலே இல்லை அதை பற்றிய கரையோ தொகுப்புரைகள் அதை கேட்டோ. நம்ம மதுரை சாமியை போய் பார்த்தோம்னா, இப்போ ஆத்மநாத சாமின்னு இருக்கு சாமி, ஆவுடையார் கோயிலில். அங்கே நம்ம பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் வழக்கு தான் வச்சிருப்பா, ஒரு குவலை சாத்திப்பா, அதில் ஒன்றும் இல்லைன்னு வேற சொல்லுவாள். இருப்பதை காண்பிப்பதற்காக இந்த குவலை சாத்தப்படுகிறது அப்படின்னு மேலே ஒரு குவலை வச்சுருவாள். லிங்கம் கூட என்ன இருக்காது. ஆனால் இப்போ இந்த தியானிக்கிற பொருள் என்னன்னா, மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருவடியை தலையிலே சூட்டி எம்பெருமான் அனுக்கிரகம் பண்ணியிருக்கான். குருந்த மரத்தடியில வந்தான், அந்தணன் ஆகி ஆண்டதும் காண்டாய்னு மாணிக்கவாசகர் இதை சொல்றார். ஒரு அந்தணர் வடிவத்துல நிலந்தன் மேல் அப்படின்னா தேவதை பூமியில கால் பதியாது, ஆன்மாவுக்கே பூமியில கால் பதியாது. நம்ம உடம்போட இருக்கும்போது பூமியில காலை பதிக்கலாமே தவிர ஆன்மாக்களா இருந்தா என்ன பதியாது? தேவதைகளுக்கு பூமியில கால் பதியாது. அதனாலதான் சொல்றார், நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த திருவடியை மாணிக்கவாசகருடைய தலையிலே சூட்டி அருள்கிறார். அப்படி சூட்டுகிற பொழுது என்ன மாற்றம் நிகழ்ந்தது? இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தருளி துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு சொன்னார். அவர் மந்திரியா இருந்தவர், அவருக்கு மனைவி குழந்தையெல்லாம் உண்டு, சுற்றங்கள்லாம் உண்டு, எல்லா உறவினர்களோடும் வசதியாக செம்மையாக வாழ்ந்தவர். அவருடைய அறிவின் மகத்துவத்தை பார்த்து பாண்டிய மன்னன் அவரை அமைச்சராக ஆக்கி கொண்டார். அறிவு நுட்பம் வாய்ந்தவர், தெளிந்தவர். இப்படிப்பட்ட ஞானிய, இப்படிப்பட்ட செல்வ செழிப்புடையவன, அறிவு பிரகாசம் உடையவன நம்ம ஆவுடையார் கோயிலில் பார்க்கும்போது வெறும் கோமணத்தோட கையை 2 கைகளையும் இப்படி கட்டிண்டு குறுகி போய் நிற்கிறார் ஆத்மநாத சுவாமி முன்னாடி. அப்படி ஒரு மந்திரியை நீங்க பார்க்கவே முடியாது. கம்பீரமா இருந்தவர் அவரு. அவருக்கு முன்னாடி 2 பேர் சேனான் பேர், அவ முன்னாடி பாதுகாப்போட போவா, பணமெல்லாம் எடுத்துட்டு போய் குதிரை வாங்கிறதுக்காக வரார். அப்படி வரும்போது அப்படி ஒரு கம்பீரமா வரார் அந்த ஊருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அந்த உருவம், இந்த கதை, இது எல்லாமே அங்க எதுவுமே தெரியாது, வெறும் கோவலை தான் சாட்சி. இப்ப இவ்வளவு ஃபீல் எதில் வரும்? எப்படி வரும்?
எப்படி அதை கொண்டு வருகிறது ஆலயம் அப்படின்னா, உருவங்களை கொண்டு அமைத்து இவன் இப்படி இருப்பான். ஆத்மநாத சாமி ஏதோ ஒரு ராஜா செல்வத்தை நிறைய கொடுத்துருக்கான், அந்தணர்களுக்கு நிலம் கொடுத்துருக்கான். அடுத்த ராஜா அவனுக்கு கீழ் அதிகாரி, அந்த நிலத்தையெல்லாம் புரிஞ்சுட்டான், எல்லா நிலத்தையும் புரிஞ்சுட்டான். சுவாமி அவனை காட்டி கொடுக்கறதுக்காக அந்தணர் மாதிரி வர்றார். இந்த இடத்துலலாம் நீங்கள் கொடுக்கல, இது தரிசனம் எழுதியிருக்கு, அவர்களுக்கு பிராமணர்களுக்கு செம்மையான நிலத்தை கொடுக்கறது வழக்கம், இல்லைலாம் தண்ணி இல்லை அப்படின்னா. சிவபெருமான் ஒரு கோல் எடுத்துட்டு அந்தன மாதிரி அந்த பூமியை குத்தி காட்டுறார். அந்த இடத்துல ஜனம் வரும், நல்ல வளமான பூமி, இதைத்தான் கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் நிறுவறார். இப்படி அவர் வந்தார் அப்படின்னா உள்ள தாடியோட மீசையோட சிலை இல்லையா, இல்லை வெறுன காலியா இருக்கும், ஒண்ணுமே இல்லை, ஒரு கோலை தான் சாத்தியிருப்பான், வேற எதுவுமே இருக்காது, வெறும் 4 விளக்கு தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதனை போல் கையில கோலை வச்சிருந்து குத்தி என்ன காமிக்கிறான், அந்த ஆத்மநாத சுவாமி காமிச்சார். அவனுக்கு திருவடி சூட்டி அந்தனர் போன்று அப்படியே, அதாவது அவருடைய அழகை சொல்லும் போது மாணிக்க வாசகர் அப்படியே உருகிறார். அப்படியே அந்த வடிவம் அப்படி செம்மையான வடிவம். 17 வயது 16 வயது இளைஞனாக வருகிறார் சிவபெருமான், பிரம்மச்சாரியா வரார். அப்படி ஒரு முகத்துல ஒரு தேஜஸ், அவரை பார்க்கும்போது அனல் பட்ட மெழுகு எப்படி உருகுமோ அந்த மாதிரி மாணிக்க வாசகர் உருகிறார் உள்ள. அவரை ஏன் உருகிறாருன்னு தெரியல, அவரை பார்த்தா அவருக்கு ஒரு உருக்கம் வருது, இவரை பார்த்தா அவர் சிவனே நிற்கிறார். அப்படி அந்த உருவம் அப்படி இருக்கு. அதே சமயத்துல மதுரை ஆண்ட பாண்டியன் ஒரு குதிரையை படையெல்லாம் குறைச்சலா இருக்கு, குதிரைப்படையை அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக காசு கொடுத்து அனுப்புறான். அந்த இடத்துல சுவாமி போறார். ஒரு குதிரை சேவகன் ஆகிய கொள்கைன்னு சொல்றாரு. ஒரு குதிரையை கையில நிறைய பரியை குதிரைய பரியாக்கின்னு சொல்லுவாரு. பெரிய பெரிய குதிரைகளை ஓட்டிட்டு குதிரை ஓட்டுற அரேபியன்ஸ் மாதிரி போறாரு. கையில கொம்பு சாட்டை வச்சுட்டு தலையில முண்டாஸ் கட்டிண்டு அந்த அது என்ன கடல்ல குதிரை வாங்குவா கடற்கரையில. அந்த கடற்கரையில வெளிநாடுல வந்தவன் மாதிரி அங்க போறார். இப்போ ஆத்மநாத சாமி அந்தனர் மாதிரி ஒரு குச்சை வச்சுன்னு குத்தி காமிச்சதும் அவர் தான். மாணிக்க வாசகருக்கு 17 வயது இளைஞனாக கௌவீனத்தை கட்டி கொண்டு ஞானத்தை உபதேசம் செய்கிறவனாக அவன் மீதே திருவடியை சூட்டி அருளியவன் அவர் தான். குதிரையை பக்கத்துல வச்சுட்டு சாட்டையை ஓட்டுற மாதிரி வெளிநாட்டுக்காரன் மாதிரி குதிரை விற்க வந்தவன் மாதிரி வர்றதும் அவர் தான். இப்படிப்பட்ட இந்த உருவங்கள் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களாலே புராணங்களினாலே தகவல்களினாலே விலக்கி சொல்லப்படுகிற பொழுது, இவரா மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட ஆத்மநாத சாமி, இவரா குதிரை சேவகனாய் போனவன், இவனா விறகு சுமந்தவன் அப்படின்னு கேட்கிறோம். அந்த மாதிரி மதுரையில 64 திருவிளையாடல். ஏன் சொல்றேன்னா, அப்ப தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றுமற்ற ஒரு வெளிக்குள்ள இவ்வளவு விஷயத்தையும் நான் உதாரணத்துக்கு தான் அந்த கோயில சொல்றேன். அந்த ஒண்ணுமே உருவமே இருக்காது. மற்ற கோயிலே அது லிங்கம் இருக்கும், அந்த லிங்கமும் அந்த கோயில இருக்காது. ஆனா அங்க ஒரு பெரிய விஷயம், வெறும் ஜோதி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பண்பும் அவரால் மனதிலே எண்ணி பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த எண்ணுதல்ல என்ன ஒரு சிறப்பு, எப்பொழுது அது தியானம்னு ஆகும்னா, ஆத்மநாதருங்கிறது ஒரே ஒரு வார்த்தை, அவர் ஒரு கடவுள். அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்பதை அந்த கோயில் வரையறுத்து கூறுகிறது. அப்ப அந்தணன் மாறி வரார், குதிரை சேவகன் மாறி வரார். அரசன் மண்வெட்டியை எடுத்துட்டு மண்ணு வெட்டுறவன் மாதிரி, குழி தோன்றவன் மாதிரி, ஒரு அழுக்கான வஸ்திரத்தோட புட்டு வாங்கி சாப்பிட்றவனா வரார். இது எல்லாமே ஆத்மநாத சாமி, இது எல்லாமே ஆத்மநாத சாமி. இப்ப ஆத்மநாத சுவாமியை பற்றி நமக்கு எதுவுமே எந்த உருவமும் மூலஸ்தானத்துல இல்லை. அவரை பற்றிய எல்லா நினைவுகளும் குறிப்புகளும் நமக்கு ஒவ்வொரு வழி புராணத்தில் சொல்லியோ, இல்லை இந்த மாதிரி சிற்பங்களில் வடிச்சோ, இல்லை அந்த கோயிலில் பூஜை பண்ணுற குருக்களின் வழியாகவோ அந்த விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லுவாவா, இந்த கோயிலுடைய பெருமை, இங்கே தான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட இடம்,
இங்கேதான் குதிரை சேவகனாக போன இடம், இங்கேதான் மோதிரத்தை கொடுத்த ஆவணி மூலத்தனி குதிரை வரும்னு சொந்த மோதிரத்தை கைட்டி கொடுத்த இடம், இந்த இடத்துல குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து வேதத்தை இங்கதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் சுட்டி காட்டுகிற பொழுது உங்கள் உள்ளத்திலே அந்த சாமியை பற்றி ஒரு எண்ணம், ஒரு வடிவம், ஒரு உணர்வு தோன்றும். அதுதான் தியானம் செய்யக்கூடிய பொருள். தியானம்னா என்ன? ஒவ்வொரு கோயிலையும் இருக்கக்கூடிய இறை உருவ பதிவு, அந்த பதிவை நாம் என்ன பண்ணோம்னா, இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் தியானத்தில் சிக்கல். என்னன்னா, நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆத்மநாத சுவாமியை பற்றின மாத்திர விசேஷம். அவர் தான் குதிரை சேவகர், அவர் தான் மாணிக்கவாசகருடைய குரு, அவர் தான் மோதிரம் கொடுத்தவர், அவர் தான் அது என்ன மஞ்சு வந்தவர். இது வெவ்வேறு வடிவம். இது எல்லாவற்றையும் ஒரே ஆத்மநாத சுவாமியை பற்றி தொடர்ந்த பல கருத்துக்களை, தொகுப்புகளை நம் மனது நினைக்கும் வண்ணம் தொகுத்து அளிக்கின்ற அந்த பண்புக்கு பேர் தியானம். இப்ப அந்த தொகுத்து அளிக்கின்ற பண்பு தான் தலபுராணம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் அதை மனம் உணர்கிற பொழுது தியானம்னா, மனம் உணராமல் வெறும் சிலையை பார்த்தோம்னா நமக்கு அந்த தியானம் வராது. அதான் சிக்கல். மனம் இவ்வளவு கருத்தையும் சொல்லணும், சொல்லி அதை பார்க்கும்போது என்னது, அந்த உள்ளுக்குள்ள அந்த ஃபீல் வரும். அந்த ஃபீலுக்கு தான் தியானம், சிவநேசம் தியானம் அப்படின்னு பேர். அப்ப தியானம் என்பது இப்ப நீங்க பார்க்குற இந்த 63 நாயன்மார்களை வச்சு சொல்லணும்னா, இவர்கள் சேக்கிழாருடைய குறிப்பை வச்சுட்டு அந்த குறிப்புகளோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. கண்ணப்ப நாயனார் வந்து கையில் வில்லம்பு வச்சுட்டு வருவார், காலில் செருப்பு போட்டு வந்துருப்பார், தலையில் வச்சார் அப்படின்னு எல்லா கதையோடு சேர்த்து அவரை பார்க்கிற பொழுது அவர் மீது உங்களுக்கு வருகின்ற ஒரு பக்தியோ ஒரு உணர்வோ உருவாகும். அந்த உணர்வை உருவாக்குகிற விஷயம்தான் தியானம். சரி, இந்த மாதிரி தியானத்தை சில பேரை பற்றி சொல்கிறோம், அந்த ஆள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படிதானே. அப்போ கோவம் வரும். இதனால் பார்த்தாலே இவன் ஏமாத்துக்காரன், இவன் பொய் சொல்லுவான், இவன் திருடன் அப்படின்னுக்கெல்லாம் ஒரு மனிதனை பற்றிய ஒரு கற்பனையோ ஒரு விஷயமோ நம்ம மனசுக்குள்ள உற்பத்தியானா அவனை பற்றி என்ன உருவாகும்? அதே இம்ப்ரெஷன் தான் நம்ம மனசுக்குள்ள வரும். அப்படி நம்ம மனசுக்குள்ள வந்தால் அவனிடத்து நாம் அவ்வாறு நடப்போம். இப்படிதானே? யாரை நம்ம பார்க்குறோமோ அவளுடைய எண்ணம் வந்தால் அவள் சொன்னவன் நம்மளுடைய உள்ள மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னு கேட்டால், ஏதாவது துன்பம் தரக்கூடிய ஒரு கேரக்டர் அவன் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருவானா, அவனை பார்த்தாலே நம்ம ஓட பார்ப்போம். அப்போ அவனுடைய உருவம், அவனுடைய தியானம், அவனை பற்றிய நினைவு நம் உள்ளத்திலே ஒருங்கிணைகிற பொழுது அந்த துன்பம் நமக்கு பரிசாக வழங்கப்படுது. இப்படிதானே? கெட்டவனை பற்றி நம்ம நினைக்கும் போது என்ன வந்துடும்? அந்த துன்ப உணர்வு நமக்கு உள்ளே தோற்றுவிக்கும். அப்ப நம்ம உள்ள தியானம் என்ன பண்ணுவோம்னா, தியானிக்கிறவனை அனுபவத்துக்கு கொண்டு போகும். அந்த தியான அனுபவம் இறைவனை குறித்து மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத ஒன்றை நினைவுபடுத்தி உருவகப்படுத்தி செம்மைப்படுத்தி அதை உள்ளே செலுத்துகிறது இந்த தியானம்ங்கிற பண்பு. அப்படி அந்த தியான பண்பு உள்ளே செல்லுகிற பொழுது நமக்கு அந்த உணர்வு வரும், இறை உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தா மாத்திரம்தான் அந்த கோயில் இருக்கிற சிலை பேசும். அது வரைக்கும் நமக்கு பேசுறது புரியாது, அது அசையாம நிக்கிற மாதிரி தான். மதுரையில போய் சொக்கநாத பெருமானை பார்த்தா உடஞ்ச உலக்க மாதிரி, திருவாரூர்ல போய் தியாகராஜனை பார்த்தா புட்டு மாதிரி, ஒரு ஃபீலும் அதுல இருந்து வர வெறும் புத்து. வல்மீகநாதர் அப்படின்னு பேர். வெறும் புத்தை பார்த்தா இவ்வளோ ஃபீல் வருமா? ஆனால் மனங்கமழும் வீதி சேக்கிழார் சொல்றாரு. சிவாச்சாரியாரா நடந்து போறார் பாவையார் தூது, அந்த தெருவில் கால் பறித்து நடந்திருக்கார் சிவபெருமான். விறகு சுமந்திருக்கான் பக்தருக்காக, பாட்டு பாடியிருக்கான். ஒரு கவிஞனாக வந்து பாணனாக வந்து கையில் பாட்டு வச்சுட்டு இசைக்கருவிகளால் இறைவனுடைய பாட்டை கேட்ட ஒரே ஆளு ஹேமநாதவன். எல்லாரும் இறைவனை பாடுவான், ஆனால் இறைவனே பாடின வார்த்தையை கேட்டான் பாருங்க,
அவனை விட சேமம் லோகத்துல வேற யாருமே கிடையாது. இறைவனின் பாடலை செவிமடுத்தவன், வேற யாருக்கும் அந்த பிராப்தம் இல்லை. அதுக்கப்புறம் அவனை பத்தின வரலாறு இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா கலந்துட்டான் சுவாமியோட. இறைவனின் இசையை கேட்டவன், அவன் முறையா பாடுறான். எதற்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, எந்த பொருள் தியானிக்கப்படுகிறதோ அந்த பொருளின் பண்பு தியானிப்பவனுக்கு உள்ளே செல்லுகிறது. அதுதான் பிரச்சனையே. தியானம் பண்ணுகிற பொருள் தவறான பொருளாக இருந்தால் அவர்களை பற்றிய தியானமும் என்னவா இருக்கும், அது உருவாக்குகிற விளைவும் என்னவா இருக்கும். அது எப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம், அதில் சோகமான காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது, மிகவும் பரபரப்பான ஒரு காட்சி கிளைமேக்ஸில் இருக்கும். மேலேருந்து அப்படியே ஒருத்தர் குதிக்க பார்க்குறான், ஐயோ கூச்சிருவானோ விழுந்துருவானோ, நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த உணர்வு அந்த உணர்வால் சகிர்தேகான்னு சொல்லுவோம், நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்படி ஆட்கொள்ளப்பட்டு அந்த உணர்வு நம்ம உள்ளே செல்லுகிறது. அதனால தான் சாமியை நடிகன்னு சொல்கிறாங்க. நடராஜர் அப்படின்னு சுவாமி சைவ சித்தாந்த மூர்த்தியவர். அவர் நடிப்பதன் மூலமாக தன் உணர்வு, அவருக்கு அது தேவையில்லை, நமக்கு அந்த பக்தி உணர்வை என்ன ஊற்றுறார், இறை உணர்வை நமக்கு வரவழிக்கிறார். ஒரு காமெடியன் ஒரு சீனை பார்க்கணும் அப்படின்னா அந்த நகைச்சுவை உணர்வை நாம் என்ன பண்ணுறோம், நம்மளையும் அறியாமல் சிரிக்கிறோம். அது நமக்குள்ள அந்த உணர்வை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது. யாராவது ராத்திரி 12 மணிக்கு தனியாக ஒரு வீட்டில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு ஏதோ ஒரு காமெடி பார்க்குறோன்னு வச்சுங்க, அப்போ தனியாக தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த நகைச்சுவை உணர்வு நம்மளை என்ன பண்ண வைக்கிறே, சிரிக்க வச்சிரும். ஏன்னா ஒரு தனியாக உட்காந்து சிரிச்சுட்டுக்குமே நம்ம நினச்சிடுவோம். ஆனால் அந்த பெட்டியானது அந்த உணர்வை நமக்கு தோற்றுவிக்கும். அதை மாதிரி தியானம் நமக்கு உள்ளே தியானிக்கப்படுகிற பொருள் சார்ந்த உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்தும். இறைவனை நாம் தியானம் செய்கிற போது இறை பண்பை நமக்கு உள்ளே அது உணர்த்த வல்லது, இறைவனாகவே நம்மை ஆக்க வல்லது. அவ்வளவு வல்லமை இந்த தியானத்திற்கு. அதை உணர்ந்து தியானித்து பயன்பெறுவோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக பூஜா. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.